நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க்குன்றது என்னென்னா வலைப்பின்னல். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மொத்த என்டையர் நெட்வொர்க்கும் வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டின்ற மெத்தட். இது எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம என்டையர் நெட்வொர்க்கும் ப்ளஸ் அது கேரி பண்ணக்கூடிய டேட்டா, ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மொத்த டேட்டாவையும் வந்து யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சேஃப்டியாக பாதுகாக்கிறது இதில் யூஸ் ஆகுது. இது எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ், மிஸ்யூஸ் பண்ணுறவங்க, சைபர் அட்டாக்ஸ், இதெல்லாம் இருந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து நம்ம டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே போல் இது என்ன பண்ணுதுன்னா நம்ம டேட்டாவுடைய சேஃப்டி, அதோடைய நம்பகத்தன்மை, எப்போ கேட்டாலும் அது கிடைக்கக்கூடியதுக்கான அவைலபிலிட்டி, இது எல்லாமே வந்து என்ஷூர் பண்ணும். இதுதான் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டியோட கோர் பிரின்சிபல் இது வந்து சிஐஏன்னு சொல்லுவாங்க. சிஐஏன்னா சி ஃபார் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஐனா இன்டெகிரிட்டி, ஏனா அவைலபிலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா இதுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றது என்னென்னா டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், சேஃப்டியாக வச்சுக்கும். யார்கிட்ட இருந்து சேஃப்டியாக வச்சுக்கோன்னா யாரெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறது தான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியோட வேலை. யார் ஆக்சஸபிள் பர்சனோ அவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லாராலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி த ஆத்தரைஸ்டு பர்சன் தே கேன் ஏபிள் டு ஆக்சஸ். இதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியோட வேலை. இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டின்றது என்னென்னா நம்பகத்தன்மை. நம்ம டேட்டா வந்து யாரும் மாற்றலை, யாரும் வந்து டேம்பரிங் பண்ணலை. டேம்பரிங் சென்ஸ்னால் ஏதோ வந்து நம்ம டேட்டா வந்து எடுத்து சம்திங் வந்து அதில் மாற்றிருக்காங்களா, ஏதாவது வந்து அதில் வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்களா, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்றதுக்கான வந்து ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கறது தான் வந்து இன்டெகிரிட்டின்ற அந்த பிரின்சிபலோட வேலை. அடுத்தது அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டின்னா நம்ம டேட்டா வந்து எப்போ நமக்கு வேணும்னாலும் இமிடியேட்டாக நமக்கு வந்து கிடைக்கணும். நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறோன்னா சர்ச் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை நம்ம ஒரு சிஇஓ லெவல், ஒரு சிஇஓ லெவல் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம டேட்டா வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டாவோ இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இமிடியேட்டாக வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்க கேட்கும்போதெல்லாம் வந்து அந்த டேட்டா வந்து அவைலபிளாக இருக்கணும். இந்த என்டையர் ஆர்கனைசேஷனில் தே கேன் ஏபிள் டு ஆக்சஸ். இதுதான் வந்து அந்த அவைலபிலிட்டி வேலை. இந்த 3 பிரின்சிபல் வந்து ரொம்ப 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 முக்கியமானது இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டியில். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. இது 3 தான் வந்து ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டியில். இது கிளியராக இருந்தாலும் வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி இன்டெப்த்தாக கற்றுக்க முடியும். ஹவு நெட்வொர்க் செக்யூரிட்டி ஒர்க்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது, நெட்வொர்க் செக்யூரிட்டின்றது தெரிஞ்சுக்கிட்டப்ப அது எப்படி ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 3 பேசிக்கான திங்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா லேயர்ட் டிஃபென்ஸ். நம்ம ஓஎஸ்ஐ மாடல் எடுத்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய வந்து ஒவ்வொரு மாடல் நம்ம பற்றி தெரியும். இந்த என்டையர் சிஸ்டம் பற்றி அந்த 7 டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓஎஸ்ஐ மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து அதில் ஒன் ஆஃப் த பார்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டின்றது. இந்த லேயர்னால் ஈச் லேயரில் வந்து நம்ம எப்படி செக்யூரிட்டி வந்து அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு இதில் வந்து எந்தெந்த லெவலில் வந்து ஃபயர்வால் கொடுக்கலாம், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் எங்கே கொடுக்கலாம், ஆக்சஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இது எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணக்கூடியது வந்து லேயர் டிஃபென்ஸ். அடுத்தது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். நம்மளுடைய சிஸ்டமை யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து ப்ராஜெக்ட் அட்மின் லெவலும் இருக்கும், ரூட் அட்மின் லெவல் ஆக்சஸ் இருக்கும், ரீட் லெவல் ஆக்சஸ் இருக்கும், நோ ஆக்சஸ்னும் இருக்கும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் இதில் வந்து யார் எதை ஆக்சஸ் பண்ணணுன்றதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல். இதை நம்ம கிளியராக வந்து கொடுத்துருந்தோம்னாலே வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து யாரை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அட்டாக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து டினை பண்ண முடியும். மெயினாக நம்ம ப்ராஜெக்டில் வந்து என்ன ஆக்சஸ் நம்ம கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாதுன்றது வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல். மானிட்டரிங் அண்ட் ரெஸ்பான்ஸ். மானிட்டரிங் அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்மளுடைய என்டையர் சிஸ்டம் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் செட் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டமில் ஏதோ வந்து தப்பாக நடக்குது, டேம்பரிங் நடக்குது, இல்லை ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மெயில் கொண்டு வர மாதிரியோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இமிடியேட்டான வந்து ஏதோ சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் வருதுன்னா, நெட்வொர்க் டீம் வருதுன்னா இமிடியேட்டாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 ரெக்வஸ்ட்டு தான் வந்து ஹிட் ஆகுதுன்ற சுச்சுவேஷனில் திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து மோர் தென் 1000 ரெக்வஸ்ட்டில் வந்து லேக்ஸ் ரெக்வஸ்ட் வந்து ஒரு வித்தின் 1 ஹவரில் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஸோ இமிடியேட்டாக அந்த சிஸ்டம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கே நம்ம செட் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெட்வொர்க் டீமுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சுட்டு அவங்க வந்து இமிடியேட்டாக அதை கேட்ச் பண்ணி இது வந்து நார்மல் ஆக்ஷனா இல்லை யாராவது வந்து சஸ்பீஷியஸ் ஆக்ஷன் கோயிங் ஆன் இந்த சிஸ்டமில் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இப்போ அது வந்து சஸ்பீஷியஸ் ஆக்ஷனாக இருந்ததுன்னா இமிடியேட்டாக அந்த சிஸ்டம் வந்து
நம்ம அடுத்த லெவலில் என்ன பண்ணணும், சிஸ்டம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அதில் வந்து அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து நம்ம டினை பண்ணுறதோ என்ன பண்ணுறது வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு தான் வந்து மானிட்டரிங் ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து நம்ம இருக்குது. இது மூணு தான் வந்து மெயினாக வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான கான்செப்ட். இது காமனாக இருக்கக்கூடிய நெட்வொர்க் செக்யூரிட்டி டூல்ஸ். நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டியில் என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைகளை, அதாவது இந்த டேம்பரிங் பண்ணுறதோ இல்லை சர்வர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதோ, நம்ம டேட்டா வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதில் வந்து எப்படி நம்ம டினை பண்ணலாம், அதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய காமன் மெத்தடாலஜி இல்லை காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபயர்வால் யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம் வந்து டினை பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனில் தேர்ட் பார்ட்டி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டைரக்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க, ப்ளஸ் வந்து வெண்டார் டீம்லேருந்து வந்து இருப்பாங்க, விசிட்டர் வருவாங்க. எல்லாருமே வரும்போது எல்லாரும் வந்து ஆர்கனைசேஷனோட டேட்டா வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது எடுத்து அங்கே யூஸ் பண்ண முடியாத மாதிரி டினை பண்ணிடணும். டினை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டைரக்ட் எம்ப்ளாயிஸ் கொடுத்துட்டு, செகண்ட் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ், அதை தாண்டி வந்து தேர்ட் பார்ட்டி எம்ப்ளாயிஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க வித் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்னும் போது அவங்க தே ஷுட் நாட் ஆக்சஸ். தேர்ட் பார்ட்டி பர்சன் வந்து தே ஷுட் நாட் ஆக்சஸ். அங்கே வந்து நம்ம ஃபயர்வால் டினை பண்ணிவிட்டு யாருக்காவது ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் ஃபயர்வால் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அவங்க வந்து வித் அப்ரூவலோட, ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவல் அப்ரூவல், என்னென்ன அப்ரூவல் தேவையோ அந்த அப்ரூவலோட வாங்கிட்டு அங்கே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஃபயர்வால் அந்த மாதிரி டினை பண்ணும்போது தே கான்ட் ஏபிள் டு ஆக்சஸ். த தேர்ட் பர்சன் வந்து ஒரு நம்ம நெட்வொர்க்கில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நெட்வொர்க் உள்ளே வந்து டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபயர்வால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஆன்டிவைரஸ்னும் போது எல்லா சிஸ்டமில் வந்து நம்ம ஆன்டிவைரஸை அப்ளை பண்ணியிருக்கும் போது ஏதாவது வந்து தேர்ட் பார்ட்டி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்ம சிஸ்டமில் இருந்து ஒரு மால்வர்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் ஏதோ வந்து ஒரு தப்பான சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டம் ரன் ஆகுதுன்னா அது எல்லாத்தையும் வந்து ஆன்டிவைரஸை வச்சு நம்ம வந்து டினை பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து விபிஎன் யூஸ் பண்ணுறது. வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ளாரே வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, விபிஎன்ஸ்ன்றது. இந்த இதில் வந்து இப்போ நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம சிஸ்டம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வி ஆர் கனெக்டிங் அவுட் சைடு த இன்டர்நெட். நம்ம ஆஃபீஸை விட்டுட்டு வேறு ஒரு ஒய்ஃபைலையோ வேறு ஒரு நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் பண்ணுறோம். அந்த சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து விபிஎன் வந்து நம்ம சிஸ்டமில் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணால் தான் வந்து ஆர்கனைசேஷனுடைய சாஃப்ட்வேர்ஸ் இல்லை அதில் இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா விபிஎன் எனேபிள் ஆகிருந்தால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் விபிஎன் எனேபிள் ஆகலைன்னா அந்த ஆப்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஒரு சம் ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன், அதுக்கு தான் வந்து விபிஎன் யூஸ் பண்ணுறது. என்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால்ஸ். நம்ம ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல இன்னொரு ட்ரான்சாக்ஷன் கொடுக்கணும்னா அப்போ அதை வந்து என்கிரிப்ட் பண்ணி டிகிரிப்ஷன் மெத்தடில் வந்து கீலாம் யூஸ் பண்ணி ஹேஷ் கீலாம் யூஸ் பண்ணி பண்ணோம்னா தான் வந்து அந்த டேட்டா வந்து சேஃபாக ட்ரான்சாக்ஷன் ஆகும். இது வந்து என்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால்ஸ். இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ். நெட்வொர்க் செக்யூரிட்டி மேட்டர்ஸ். எதுக்காக நமக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது, அது எதுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாவையும் இல்லை நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடான டேட்டாவை வந்து சேஃப்டியாக பாதுகாக்கிறதுக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி வந்து யாரும் திருடாமல் இருக்கிறதுக்கோ இல்லை நம்மளுடைய ஃபைனான்ஷியலாக வந்து நம்ம லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ வந்து நமக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்த லெவலில் பார்க்கும்போது என்ஷூர் த கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேஷன். கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ரெகுலேஷன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியில் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமரோட டேட்டா வந்து ஒரு இல்லீகலாக யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை வந்து வேறு யாரும் திருடக்கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து நம்மளுடைய டேட்டா வந்து சைபர் த்ரெட்டில் வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, சைபர் த்ரெட்னு வந்து பார்த்திங்கன்னா மால்வர்ஸ், ஃபிஷிங்கு, ரான்சம் இந்த மாதிரி கூடிய அந்த சைபர் த்ரெட்லாம் இருந்து நம்ம டேட்டா சேஃப்டியாக வச்சுக்கணும்னா வந்து அதுக்கெலாம் வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெட்வொர்க் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய த்ரெட்ஸ்னால் என்னென்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பர்ஸ்ட் ஆகி அது ஒரு பிரச்சனையாக வருன்றதுலாம் வந்து த்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் லைவில் போச்சுன்னா எங்கெல்லாம் வந்து ஓட்டைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து நமக்கு பெரிய இஷ்யூவாக வரும், அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறது வந்து த்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டிக்குன்னு வந்து சில த்ரெட்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதில் என்ன த்ரெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்சைடர் த்ரெட்ஸு, டேட்டா இன்சைடர் த்ரெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸே வந்து எதாவது பிரச்சனை பண்ணும்போது தான் இன்சைடர் த்ரெட்ஸ் சொல்லுவாங்க. மால்வேர் த்ரெட்ஸு, ஏதாவது தப்பான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து மால்வேர் த்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் த்ரெட்ஸ்னும் போது நம்ம வந்து வீக்கான பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறது, இல்லை பாஸ்வேர்டை வந்து ஷேர் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணுறது, இல்லை வேறு எங்கேயாச்சும் வந்து தப்பாக யூஸ் பண்ணும்போது இதை வந்து பாஸ்வேர்ட் த்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோஷியல் இன்ஜினியரிங்னும் போது நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம சோஷியல் மீடியாஸ், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டரு, வாட்ஸ்அப், இது லிங்க்டின், இந்த மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டை போஸ்ட் பண்ணுறது, இல்லை வந்து அது மூலிமா வந்து ஒரு தப்பான லிங்க் வரும்போது அதை கிளிக் பண்ணோம்னா அது மூலிமா அது வந்து நம்ம டேட்டா வந்து திருடப்படுறது, இதில் வந்து சோஷியல் இன்ஜினியரிங்கில் வரும்.
டேட்டா த்ரெட்ஸ் நம்ம டேட்டா வந்து தப்பானதில் வந்து போகிறது வந்து டேட்டா த்ரெட்ஸ். ஹவு டு இம்ப்ளிமெண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டி எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? நம்மளோட ஆர்கனைசேஷன் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு சில மெத்தடாலஜி பேஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்கிரிப்ஷன். நம்ம டேட்டா வந்து ஒரு இடத்துல இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வந்து ஆஷ்கி பேஸ் பண்ணி வந்து ஹைட் பண்ணி அனுப்பிச்சி விடும்போது நம்ம டேட்டா வந்து ஒரு மேன் இந்த மிடில் இல்லை வந்து வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை வேறு ஏதாவது வந்து மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்கன்னா அவங்களால அதில் என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் பார்க்க முடியாது. அது வந்து என்கிரிப்ஷன் வந்து அனுப்புது. என்கிரிப்ஷன் பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டுன்னு நம்ம ஷேர் பண்ணுறோன்னா ஒரு வேர்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஸ்வேர்டுன்ற அந்த பீன்ற பாஸ்வேர்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சென்டருக்கு வந்து ரிசீவர்கிட்ட போகும்போது இன்பிட்வீன் அந்த வேர்டு என்ன இருக்குன்னா ஒரு தலைகீழாக மாறி போயிருக்கும். இல்லை வந்து ஒவ்வொரு வேர்டும் வந்து ஆஷ்கியை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த பிக்கு பக்கத்தில் பீன்றது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு பீன்றது ஏவாக இருக்கும், எஸ்ன்றது வந்து பிஆர் இருக்கும், அடுத்து வந்து பிஏஎஸ்ன்றது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம அரேஞ்ச் மெத்தட் வந்து மாறி மாறி ஆஷ்கி பேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இது வந்து என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து விபிஎன். விபிஎன் வந்து நமக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்முடைய ஐபி அட்ரஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஹைடாக இருக்கும். இதான் வந்து விபிஎன் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போது இப்போ இருக்கிற நம்ம ஜிமெயில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டம் லாகின் பண்ணுறது லேட்டஸ்ட் மெத்தட் என்னென்னா நம்ம சிஸ்டமில் வந்து ஒரு பாஸ்வேர்டு போட்டு நம்ம என்ட்ரி பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனும் அந்த சிஸ்டமும் லாகின் ஆகாமல் நம்ம ஜிமெயிலுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் மெயில் போகும், இல்லை நம்மளோட ஃபோனுக்கு ஆத்தென்டிகேஷன் வந்து மெயில் வரும். அந்த நம்ம ஃபோனில் போய்ட்டு ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி அங்கே நம்ம வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கீஸை வந்து என்ட்ரி பண்ணி நான் தான் ஆக்சஸ் பண்ணுறேன், ஐ எம் த ஆத்தரைஸ்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டமில் காமிக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து ஃபோனில் போட்டுருந்தோம் தான் அங்கேருந்து அப்ரூவ் ஆகும். அங்கே ஃபோனில் நமக்கு அப்ரூவ் ஆன பிறகு தான் வந்து நம்ம சிஸ்டமே லாகின் ஆகும், இல்லை நம்ம சிஸ்டமில் அந்த என்ன ஒரு ஆப் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த ஆப் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இந்த கேஸில் வந்து நமக்கு வந்து சிஸ்டமே யாராவது தேர்ட் பார்ட்டி வந்து திருடிட்டாங்க, இல்லை நம்ம ஃபோனை திருடிட்டாங்கனால வந்து எதையும் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு லேப்டாப்பே வந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து எடுத்துட்டாரு, அவருக்கு பாஸ்வேர்டு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணாலும் நம்ம மொபைல் வந்து ஆத்தென்டிகேஷன் கீ அனுப்பும்போது நம்ம லேப்டாப் வந்து லாகின் பண்ண முடியாமல் வந்து டினை பண்ண முடியும். இதுக்கு தான் வந்து இந்த மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம சிஸ்டம் வந்து இட்ஸ் மோர் செக்யூர். இப்போ வந்து வெறும் பாஸ்வேர்டு மட்டும் போனால் அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து ஹேக் பண்ணி போட்டுருவாங்க. இல்லை வெறும் நம்பர் மட்டும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் போகிறோன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங்கில் அதுக்கான சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அந்த வெறும் 6 டிஜிட் நம்பர்ன்றது வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி மோர் தென் லேக்ஸ் டைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6 டைம் 0, 6 டைம் 1, 6 டைம் 2, 6 டைம் 3, அப்போ 0 to 9 வரலாம் போட்டு அடுத்து வந்து 0 1 2 3 இல்லை 0 1 1 1 அந்த மாதிரி அந்த காம்பினேஷனில் ரெகுலராக அதை வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் தே கேன் ஐடென்டிஃபை த பாஸ்வேர்ட். இதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம வந்து நம்ம சிஸ்டம் சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ற மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய நெட்வொர்க்கு நம்ம சிஸ்டம் வந்து சேஃப்டியாக இருக்கும். அடுத்து வந்து இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மெத்தட் வந்து இட் ஐடென்டிஃபை த வல்னரபிலிட்டிஸ் இந்த நெட்வொர்க். இந்த நம்மளுடைய என்டையர் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கில் வந்து ஏதானா ஒரு வல்னரபிலிட்டி இருக்குதுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த நெட்வொர்க் டீமுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சு விடுமோ அதிலிருந்து இதில் வந்து ஒரு அந்த நெட்வொர்க் டீமுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு அலர்ட் வரும்போது தே வில் ஐடென்டிஃபை அண்ட் தே வில் சால்வ் திஸ் வல்னரபிலிட்டி. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ். அடுத்து வந்து வெப் ஃபில்டரிங். வெப் ஃபில்டரிங் போது நம்ம சிஸ்டம் ஒரு வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுன்னா அந்த அப்ளிகேஷனை யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, யாருக்கெல்லாம் அந்த அப்ளிகேஷனை வியூ ஆகணும், வியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அனுப்ப முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கூகுளில் போய்ட்டு ஒரு சர்ச் பண்ணி பார்த்தனாலும் ஈவன் நமக்கு தெரியும் அந்த யூஆர்எல் அப்படின்னு போட்டு யூஆர்எல்லே போட்டு சர்ச் பண்ணாலும் நம்மளால் அந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நம்ம சிஸ்டம் வந்து நம்ம சேஃபாக வச்சுக்க முடியும். நம்ம டேட்டாவை வந்து நம்ம என்டையர் நெட்வொர்க்கில் வந்து சேஃப்டியாக பாதுகாத்துக்க முடியும். இது வந்து வெப் ஃபில்டரிங். நெட்வொர்க் செக்மெண்டேஷன். நெட்வொர்க் செக்மெண்டேஷன் போது நம்ம நெட்வொர்க் வந்து சின்ன சின்னதாக வந்து பார்ப்பட்ட பிரித்து சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய என்டையர் சிஸ்டமும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சேஃப்டியாகவும் நம்ம வந்து வச்சுக்க முடியும். இது வந்து நெட்வொர்க் செக்மெண்டேஷன்.